வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று கேட்கவிருப்பது ராஜேஷ்குமார் அவர்களின் தித்திக்கும் தீ பாகம் 3. நீளமான மேஜையின் மேல் லக்ஷனா படுக்க வைக்கப்பட்டு இருக்க, அவளுக்கு இருபுறமும் அரிஸ்டோவும் சோஃபியாவும் நின்று இருந்தார்கள். பக்கத்து மேஜையில் ஒரு பயோ கம்ப்யூட்டர் தன்னுடைய மானிட்டர் திரையில் லக்ஷனாவின் ஹெல்த் சார்ட்டை போட்டு காட்டியது. இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு, நுரையீரல்களின் சுவாச இயக்கம், இரைப்பையின் ஜீரணிக்கும் தன்மை, கண்களின் பார்வை திறன், காதுகளின் கேட்கும் திறன், சிறுநீரகங்களின் செயல்பாடு எல்லாவற்றையும் பயோ கம்ப்யூட்டர் வினாடி நேரத்துக்குள் விசாரித்து நார்மல் என்று சொல்லி பச்சை நிறத்தில் ரைட் மார்க் போட்டது. அரிஸ்டோ லக்ஷனாவிடம் குனிந்தார். இந்த நிமிஷத்திலிருந்து நீ என்னுடைய ஆராய்ச்சி பொருள். இன்னைக்கு உனக்கு முதலாவது இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் திரவம் உன்னுடைய உடம்புக்குள் போனதும் தலை லேசாய் கிறுகிறுக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். இந்த உணர்வுகள் எல்லாம் 10 நிமிஷ நேரத்துக்குத்தான். அதுக்கப்புறம் உன்னோட உடல் உறுப்புகள் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். ஆனா உன்னோட பார்வையில் மட்டும் சில வித்தியாசங்கள் தெரியும். லக்ஷனா ப்ரொஃபஸரை குழப்பமாய் பார்த்தாள். அவர் சிரித்தார். என்ன லக்ஷனா, புரியலையா? சொன்னவர் மேலே இருந்த சீலிங் ஃபேனை காட்டினார். இந்த ஃபேன் என்ன நிறம்? செர்ரி ரெட் என்றாள் லக்ஷனா. இது செர்ரி ரெட் தானே? சந்தேகம் இல்லையே. இல்லை சார். சரி, இன்ஜெக்ஷன் போட்டு 10 நிமிஷம் கழிச்சு நீ நார்மலுக்கு வந்ததும் இதே சீலிங் ஃபேனை காட்டி என்ன நிறம்னு கேட்பேன். அப்போ நீ சொல்ல போகிற நிறம் வேற நிறமா இருக்கும். என்ன லக்ஷனா, பயமா இருக்கா? இல்லை. அப்படியே கண்களை மூடிக்கொண்டாள். சோஃபியா, கெட் மீ த இன்ஜெக்ஷன். சோஃபியா கண்ணாடி ஷெல்ஃபுக்கு போய் இளம் மஞ்சள் நிறத்தோடு கூடிய இன்ஜெக்ஷன் மருந்தோடு வந்தாள். அதை வாங்கி கொண்ட அரிஸ்டோ லக்ஷனாவின் இடது கை தோள்பட்டையை பற்றி ஊசி குத்தினார். எறும்பு கடித்த மாதிரியான உணர்ச்சி. மருந்து தோள்பட்டை வழியே வெப்பமாய் நகர்ந்து இரத்த ஓட்டத்தில் கலந்தது. அடுத்த வினாடி உடம்புக்குள் ஒரு சில நடுக்கம் ஏற்பட தலை கிறுகிறுத்தது. கண்ணிமைகளில் ஒரு பாரம் வந்து ஏறிக்கொண்டது. லக்ஷனா இமைகளை திறக்க முயன்றால் முடியவில்லை. ஏதோ ஒரு ஆற்று சூழலுக்குள் சிக்கிக்கொண்ட உணர்வில் 10 நிமிஷம் கரைந்தது. 11வது நிமிஷம் அவளுடைய உடம்பை ப்ரொஃபசர் உசுப்பினார். லக்ஷனா, அவள் கண் விழித்தாள். உடம்புக்குள் எல்லா கலாட்டாவும் ஓய்ந்து இருந்தது. லக்ஷனா, ஆர் யூ ஆல் ரைட்? இப்போ சீலிங் ஃபேனை பாரு. லக்ஷனா பார்த்தாள். ஃபேன் இப்போது வெள்ளை நிறத்தில் தெரிந்தது. கிளாசிக் நர்சிங் ஹோம். உண்மையிலேயே கிளாசிக்காக இருந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் கிரானைட் முகம் பார்க்கும் கண்ணாடியாய் பளபளத்தது. கவுடா ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள் நுழைந்த உணர்வோடு நர்சிங் ஹோமின் என்கொயரி கவுண்டரை நோக்கி போனார். கவுண்டருக்குள் டெலிபோனில் பேசிக்கொண்டு இருந்த அந்த பெண் பேச்சை நிறுத்தி எஸ் என்றாள். பேஷண்ட் பரணி, ஆக்சிடென்ட் கேஸ் தானே? ஆமா. ஐசி யூனிட்டில் இருக்கார். ஐசி எந்த பக்கம்? நேரா போய் ரைட்ல திரும்புங்க சொல்லிவிட்டு அவள் மறுபடியும் ரிசீவருக்கு உதட்டை கொடுக்க கவுடா எஸ்கியூஸ் மீ என்றார். என்ன? பேஷண்ட் பரணியோட நிலைமை இப்போது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாரி, நாங்க எதையும் சொல்லக்கூடாது. நீங்க டாக்டர்ஸ் கிட்டே கேளுங்க. ஹீ வில் டெல் யூ எவ்ரிதிங். கவுடா தலையை ஆட்டிவிட்டு திரும்பி நடந்தார். நேராய் 1 நிமிஷம், வலது பக்கம் திரும்பி 2 நிமிஷம். ஐசி யூனிட் வந்தது. யூனிட்டுக்கு வெளியே சுவரோரமாய் பாலிவினைல் நாற்காலிகள் வரிசையாக போடப்பட்டு இருக்க அதில் பார்வையாளர்கள் கவலை முகங்களாய் தெரிந்தார்கள். கவுடா குழப்பமாய் பார்த்து கொண்டு நின்றார். இதில் பரணி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யார்? யோசிப்பில் சில நிமிஷங்கள் கரைந்த போது ஐசி யூனிட்டின் கதவை திறந்து கொண்டு அந்த டாக்டர் வெளிப்பட்டார். கைக்குட்டையால் முகம் துடைத்து வேகமாய் நடந்தவரை கவுடா எதிர்கொண்டார். எஸ்கியூஸ் மீ டாக்டர். அவர் நின்றார். என்ன? பேஷண்ட் பரணியோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? அந்த டாக்டர் கவுடாவை ஏற இறங்க பார்த்தார். பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன உறவு? தாய் மாமன். பரணியோட கண்டிஷன் ரொம்பவும் கிரிட்டிக்கலா இருக்கு. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஆக்சிடென்ட்ல தண்டுவடம் சரியான அடி வாங்கி இருக்கு. 100% கோமா ஸ்டேஜ். 4 நாளா அப்சர்வ் பண்றோம். எந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் கிடைக்கல. பார்க்கலாம். Let us wait and see. டாக்டர் சொல்லிக்கொண்டே நகர்ந்து விட
கவுடா யோசனையாய் அப்படியே நின்றார். பரணிக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டதால் தான் லக்ஷ்ணா தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்திருப்பாளோ? கவுடா யோசிக்க அவருடைய தோளில் ஒரு கை கனமாய் விழுந்து திரும்பினார். அந்த இளைஞன் நின்று இருந்தான். முகத்திலும் கண்களிலும் கோபச்சிவப்பு. கேட்டான், நீ பரணியோட தாய்மாமனா? அது எதுக்காக இந்த பொய்? பரணிக்கு தாய்மாமனே கிடையாது. சாரி, பரணியோட உடல்நிலையை பத்தி உண்மையான நிலைமையை தெரிஞ்சுக்கத்தான் டாக்டர் கிட்ட அப்படி ஒரு பொய் சொன்னேன். உண்மையிலேயே நீங்க யாரு? கவுடா சில வினாடி யோசனைக்கு பின் தன் உத்தியோக கார்டை எடுத்து நீட்ட அதை வாங்கி பார்த்த இளைஞன் முகம் மாறினான். நீங்க போலீஸ்? எஸ். ஊட்டியிலிருந்து இங்கே எதுக்காக பரணியை பத்தி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, அப்படி ஒதுக்குப்புறமாய் போய் பேசுவோம். உங்க பேர் என்ன? மது. இருவரும் அந்த கிரானைட் வராண்டாவில் நடந்து ஒதுக்குப்புறமாய் நின்றார்கள். சொல்லுங்க, எதுக்காக இந்த என்கொயரி? நீங்க பரணிக்கு உறவா இல்ல ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு. எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்? காலேஜ் டேஸ்ல இருந்தே ஃப்ரெண்டு தான். அதாவது ஒரு 5 வருஷ காலம் ஃப்ரெண்டு. லக்ஷ்ணா என்ற பெண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் மது? லக்ஷ்ணா? தெரியாது. யார் அந்த பெண்? உண்மையிலேயே அந்த பெண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. கவுடா தான் கொண்டு போய் இருந்த பிரீஃப் கேஸை பிரித்து அந்த நாளிதழை எடுத்து லக்ஷ்ணாவின் தற்கொலை செய்தியை காட்டினார். இந்த நியூஸை முழுவதுமாக படிங்க மது. அந்த மது படித்துவிட்டு நிமிர்ந்தான். கவுடா தன் கையில் வைத்து இருந்த லக்ஷ்ணாவின் போட்டோவை மதுவின் முகத்துக்கு நேராக பிடித்தார். தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக இருந்த லக்ஷ்ணா இவதான். இந்த பெண்ணை எந்த சந்தர்ப்பத்திலாவது பார்த்த ஞாபகம் உங்களுக்கு வருதா? இல்லை. அப்படின்னா பரணிக்கும் இந்த பெண் லக்ஷ்ணாவுக்கு இருந்த காதல் விவகாரம் உங்களுக்கு இதுவரையிலும் தெரியாமலேயே இருந்திருக்கும். மது திகைத்தான். சார், நீங்க என்ன சொல்றீங்க? பரணிக்கும் லக்ஷ்ணாவுக்கும் காதலா? எஸ். உங்களுக்கு யார் சொன்னது? கோத்தகிரி பட்ஸ் அநாதை விடுதியில் இருக்கிற புனிதா என்கிற பெண். அந்த பெண் பரணியையும் லக்ஷ்ணாவையும் பல தடவை கோத்தகிரியிலும் ஊட்டியிலும் ஒன்னா பார்த்து இருக்கா. சார், நீங்க சொல்றதை என்னால் நம்ப முடியல. பரணி ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பெண் பேரு ஊர்மிளா. ஊர்மிளா ஒரு பெரிய எடுத்து பெண். இப்போது ஃபாரின்ல அவ ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலி வர ஆகஸ்ட்ல இந்தியா திரும்பியதும் பரணிக்கும் ஊர்மிளாவுக்கும் கல்யாணம். அதுக்குள்ளே பரணிக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட். கவுடா கேட்டார். பரணியோட அப்பா சக்கரபாணி எங்கே இருக்கார்? ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இங்கேதான் இருந்தார். இப்பதான் வீட்டுக்கு புறப்பட்டு போனார். நான் பார்க்கணுமே. வாங்க போகலாம். கவுடாவும் மதுவும் கிளம்பினார்கள். புதுடெல்லி. ப்ரொஃபசர் அரிஸ்டோவின் லெபார்டரி. இரவு மணி 9. பயோ மெக்கானிசம் என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட அறைக்குள் அரிஸ்டோவும் சோஃபியாவும் கம்ப்யூட்டர் மானிட்டரில் சார்ட்டை பார்த்து கொண்டு இருந்தார்கள். சோஃபியா, சார், சார்ட் என்ன சொல்லுது பாத்தியா? அப்சர்வ் பண்ணிட்டேன் சார். பயோ சீரம் தயாரிப்பதற்கான சக்சஸ் ரேட் 40% இருந்து 60% வரைக்கும் ரைஸ் ஆகியிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? லக்ஷ்ணா கொடுக்கிற ஒத்துழைப்பு தான். நாய்களுக்கும் பூனைகளுக்கும் நிறங்கள் தெரியாது. எல்லா பொருட்களுமே கருப்பு வெள்ளையாகத்தான் தெரியும் என்கிற கான்செப்ட் 100% உண்மையாயிருச்சு. பிராணியின் பயோஃபாக்டர் அடங்கிய இன்ஜெக்ஷனை லக்ஷ்ணாவுக்கு செலுத்தின 10 நிமிஷத்துக்குள்ளே செர்ரி ரெட் கலர்ல இருந்த ஃபேன் அவளுக்கு வெள்ளை நிறமாக தெரிஞ்சிருக்கு. ஃபேக்டரோட பவர் உடம்பில் கரைஞ்சதும் மறுபடியும் ஃபேன் செர்ரி ரெட் கலராக தெரியும். இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி சார். இனி லக்ஷ்ணாவோட உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்திலிருந்து பயோஃபாக்டரை பிரிச்சு அதை இன்ஜெக்ஷன் மூலமாக ஸ்பைகேட் பூனைகளுக்கு செலுத்தி பார்க்கணும். 10 நிமிஷம் கழிச்சு அந்த பூனைகள் மிரண்டால் அறையில் இருக்கும் பொருட்கள் அதுக்கு நிறமாய் தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். சார், லக்ஷ்ணா ஒரு அழகான பெண். கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு பெண். ஆராய்ச்சி என்கிற பேரில் அவளை இம்சைப்படுத்தும் போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் சந்தோஷமா என்ன? நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போக போறேன். என்னோட மரணத்தை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னதால் தானே அவளை டெல்லிக்கு கூட்டிக்கிட்டு வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்க. இந்த தேசத்துக்காக யார் யாரோ எப்படியெல்லாமோ தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பல தியாகங்கள் வெளியுலகத்துக்கு தெரியல. அது மாதிரியான தியாகங்களில் லக்ஷ்ணாவோடதும் ஒண்ணு. இதெல்லாம் வெளியே தெரியாத வேர்கள் மாதிரி.
அரிஸ்டோவின் செல்போன் கனைத்தது. சோஃபியா, எடுத்து யாருன்னு பாரு. சோஃபியா செல்லை எடுத்து காதுக்கு வைத்தாள். செவி மடுத்துவிட்டு அரிஸ்டோவை ஏறிட்டாள். சார், நமக்கு ஸ்பெசிமென் சப்ளை பண்ற அமர்நாத் நம்ம ஆர்டர் படி ஸ்பெசிமென்ஸை கலெக்ட் பண்ணிட்டானாம். வேன்ல கொண்டு வந்துகிட்டு இருக்கானாம். உங்ககிட்ட பேசணுமாம். அரிஸ்டோ செல்போனை வாங்கி காதுக்கு கொடுத்தார். ஸ்பெசிமென் ரெடி ஆயிடுச்சு சார். உங்க லாபத்துக்குத்தான் கொண்டு வந்துகிட்டு இருக்க. ஆர்டர் படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். லிஸ்ட் கையில் வச்சிருக்கியா? வச்சிருக்க. படி. 10 வெள்ளை முயல், 15 ஆண் பூனைகள், 7 பெண் முயல்கள், 2 டெய்ல்லெஸ் குரங்குகள், சாதாரண தெருநாய்க்கள் 3, 100 சீமை எலிகள், 50 வீட்டு எலிகள். எல்லாமே ஹெல்த்தி ஸ்பெசிமென்ஸ் தானே? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ மணி 9:15. எத்தனை மணிக்கு லேபுக்கு வருவ? இப்போ நிஜாமுடீன்ல இருக்கேன் சார். லேபுக்கு வந்து சேர எப்படியும் அரை மணி நேரம் ஆயிடும். சரி வா, நான் லேப்ல தான் இருப்பேன். அரிஸ்டோ செல்போனை அணைத்து விட்டு சோஃபியாவை ஏறிட்டார். சோஃபியா, அமர்நாத் ஸ்பெசிமென்ஸ் கொண்டு வர எப்படியும் லேட் ஆயிடும். நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். வேணும்னா இருந்து ஹெல்ப் பண்றேன் சார். வேண்டாம், இதுவே லேட்டு. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீ லேப்ல இருக்கணும். லக்ஷனாவோட சிறுநீரக செல்லை எடுத்து ஸ்பைகேட் நம்பர் 3 உடம்புக்கு கிராஃபைட் பண்ணணும். அது சம்பந்தமான பிலிமினரி ஏற்பாடுகளை நான் இப்ப பண்ணிடுறேன். நீ கிளம்பு. சோஃபியா தன் ஹேண்ட்பேக்கை எடுத்து மாட்டிக்கொண்டு குட் நைட் சார் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அரிஸ்டோ அரை கதவை சாத்திக்கொண்டு மறுபடியும் கம்ப்யூட்டருக்கு முன்னால் வந்து உட்கார்ந்தார். கீபோர்டில் பட்டன்களை தட்டி சார்ட்டுகளை மாற்றி மாற்றி போட்டு பார்த்தார். 15 நிமிஷம் கரைந்தது. இப்போது மேஜையின் மேல் இருந்த இன்டர்காம் முணுமுணுப்பாய் கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்தார். லெபார்டரியை ஒட்டி இருந்த பங்களாவில் இருந்து லக்ஷனா பேசினார். சார். என்னம்மா லக்ஷனா, இன்னுமா நீ தூங்கல? தூக்கம் வரல சார். மாத்திரை போட்டுக்கிட்டியா? போட்டுக்கிட்டேன் சார். போட்டும் தூக்கம் வரல. படுக்கும்போது கண்டதை நீ நினைக்கக்கூடாது. நீ சீக்கிரமா படுத்து தூங்கு. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து குடிச்சு ரெடி ஆயிடணும். நாளைக்கு லேபில் உனக்கு ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. உனக்கு தூக்கம் வரலைன்னா இன்னொரு மாத்திரையும் போட்டுக்கோ. எஸ் சார். சார். என்னம்மா? ஒரு வாரத்துக்குள்ளே என்னோட உயிர் போயிடணும் சார். நான் உயிர் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வெறுப்பாக இருக்கு. நான் ரொம்ப நாள் உயிர் வாழ விரும்பலை. ஒரு வாரத்துக்குள்ளேயே எல்லா சோதனைகளையும் முடிச்சுக்குங்க சார். நீங்கள் லேட் பண்ணினா நான் என்னோட உயிரை வேற விதத்தில் முடிச்சுக்க வேண்டியிருக்கும். லக்ஷனா படபடவென்று பொறிந்துவிட்டு பெரிய சத்தத்தோடு ரிசீவரை வைத்துவிட அரிஸ்டோ இறுகிய முகத்தோடு கண்களை மூடிக்கொண்டார். இன்ஸ்பெக்டர் கவுடாவும் மதுவும் பரணியின் அப்பா சக்கரபாணியை அவருடைய பங்களாவில் போய் பார்த்தபோது அவர் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தார். கையில் கவலையை மறப்பதற்காக விஸ்கி நிரம்பிய டம்ளர். மது கவுடாவை சக்கரபாணிக்கு அறிமுகப்படுத்தினான். அங்கிள், இவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கவுடா. ஊட்டியிலிருந்து வந்திருக்கிறார். சக்கரபாணி டம்ளரில் இருந்த விஸ்கியை ஒரே மூச்சில் காலி செய்துவிட்டு கவுடாவை ஏறிட்டார். நாற்காலியை காட்டினார். உட்காருங்க. கவுடா உட்கார்ந்ததும் கேட்டார், என்ன விஷயம்? லக்ஷனா விவகாரத்தை ஒரே நிமிஷத்தில் சொல்லி கையில் இருந்த லக்ஷனாவின் போட்டோவையும் காட்டினார் கவுடா. சக்கரபாணி போட்டோவை பார்த்துவிட்டு கவுடாவிடம் நிமிர்ந்தார். என் பையன் பரணிக்கும் இந்த பொண்ணு லக்ஷனாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சாரி, அது தொடர்பு இல்லை, காதல். என்னை பொறுத்தவரைக்கும் அது இரண்டும் ஒண்ணுதான். இதோ பாருங்க மிஸ்டர் கவுடா, என்னுடைய பையன் பரணி இப்போ ஐசி யூனிட்டில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். 4 நாள் ஆகியும் சுய நினைவு திரும்பல. கோமா ஸ்டேஜ். எல்லா பெரிய டாக்டர்களையும் வரவழைச்சு பார்த்துட்டேன். யாரும் பாசிட்டிவா பதில் சொல்லல. அவன் உயிர் பிழைக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. உள்ளுக்குள்ளே உருக்குலைஞ்சு போயிருக்க. இப்போ வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இந்த லக்ஷனா விஷயம். அநாத விடுதியில் இருந்த ஒரு பெண் சொன்னதை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு நீங்க நேரடியா விசாரிக்க வந்தது எந்த விஷயத்துல நியாயம் இன்ஸ்பெக்டர்? மிஸ்டர் சக்கரபாணி, உங்க சன் பரணி ஒரு விபத்துல சிக்கி ஐசி யூனிட்ல இருக்கிற விஷயம் இங்கே வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். இது ஒரு மாமூலான என்கொயரி தான். லக்ஷனா தன்னோட தற்கொலை முயற்சிக்கான காரணத்தை சொல்லாதனால்தான் இந்த பிரச்சனை. லக்ஷனாவை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த பிரச்சனை நான் இதோட விட்டுடுறேன். ப்ளீஸ் பி கம்ஃபர்டபுள். கவுடா சொல்லிக்கொண்டே எழ முயன்ற வினாடி டீப்பாயின் மேலிருந்த டெலிபோன் அவசர கதியில் கூப்பிட்டது. மது ரிசீவரை எடுத்தான். ஹலோ என்று சொல்லி பேச்சை செவிமடுத்தான். ரிசீவரை சக்கரபாணியிடம் நீட்டினான். அங்கிள், டாக்டர் லைன்ல இருக்கார்.
வாங்கி பேசினார். ஹலோ டாக்டர். மிஸ்டர் சக்கரபாணி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. உங்க சன் பரணிக்கு லேசாய் கான்ஷியஸ் வந்திருக்கு. குபீர் என்ற ஒரு சந்தோஷத்துக்கு போனார் சக்கரபாணி. ரியலி? எஸ், இது மெடிக்கல் மிராக்கல்னு தான் சொல்லணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி லேசாய் கண் திறந்து பார்த்தார். பரணி ஏதாவது பேசினாரா டாக்டர்? பேசல, பட் ஒரு பெயரை சொல்லி முனகினார். பேரா? என்ன பேரு? லக்ஷனா. காம்பவுண்ட் கேட் அருகே ஹாரன் சத்தம் கேட்டு அரிஸ்டோ கம்ப்யூட்டரிலிருந்து கலைந்தார். அமர்நாத் வந்து விட்டான். சுவர் கடிகாரத்தில் நேரம் பார்த்தார். நேரம் 10:05. லேப் கதவை சாத்திக்கொண்டு வெளியே வந்தவர் இருட்டான வராண்டாவில் சற்று வேகமாய் நடந்து காம்பவுண்ட் பகுதிக்கு வந்து கேட்டை திறந்து விட்டார். அந்த கண்டெய்னர் வேன் உள்ளே வந்தது. ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்றது. இயக்கங்களை நிறுத்தி கொள்ள அமர்நாத் டிரைவிங் சீட்டிலிருந்து கீழே குதித்தான். அரிஸ்டோ பக்கத்தில் போய் அவருடைய கைகளை பற்றி கொண்டார். அமர்நாத் கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருந்தான். நல்ல சிவப்பு, தலை கொள்ளாத முடி, அழுக்கான வெள்ளை குர்தாவில் பான் மெல்லும் வாயோடு தெரிந்தான். அரிஸ்டோவிடம் கேட்டான், லேபில் யாரும் இல்லையே? இல்லை. சோஃபியா? அவ வீட்டுக்கு கிளம்பி போய் 1 மணி நேரம் ஆச்சு. அந்த லக்ஷனா பங்களா அறையில் தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன பயம்? உங்க தோல் மேல கைய போட்டுக்கிறேன் சொன்ன அமர்நாத் புரொஃபசர் தோலின் கையை போட்டு இறுக்கி கொண்டான். அரிஸ்டோ சிரித்தான். முதல்ல எல்லா ஸ்பெசிமனையும் கொண்டு போய் உள்ளே வைப்போம், அப்புறமா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். அதுவும் சரிதான். அமர்நாத் வேனின் கண்டெய்னர் பகுதியை ஓபன் செய்து பிராணிகள் அடைப்பட்டு இருந்த கூண்டுகளை தூக்கி கொண்டு உள்ளே போனான். 20 நிமிட நேரத்தில் எல்லா ஸ்பெசிமென்களும் உள்ளே போய்விட அரிஸ்டோவும் அமர்நாத்தும் கதவை சாத்திக் கொண்டு உள்ளறை ஒன்றுக்கு போனார்கள். நாற்காலிகளில் சாய்ந்து கொண்டார்கள். ப்ரொஃபசர் சார், உங்களுக்கு முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? ஸ்விஸ் பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல போன வாரம் $1 கோடி கூடியிருக்கு. எதுக்கு அவ்வளவு பணம்? உங்க கண்டுபிடிப்பான ஸ்பை கேட்டுக்கு SSS தீவிரவாதி அமைப்பு கொடுத்த சன்மானம். இன்னும் 20 பூனைகள் அவர்களுக்கு தேவைப்படுது. 20 பூனைகளா? 1 மாச காலம் தேவைப்படுமே. 2 மாசம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. போன தடவை அனுப்புன மாதிரியே ஸ்பெசிமன்ஸ் இருக்கணும். கொடுத்துடலாம். ப்ரொஃபசர் சார், இந்திய ராணுவத்திற்கு இன்னும் ஸ்பை கேட் சப்ளை பண்ணலையே. உங்களுக்கு சப்ளை பண்ண பிறகுதான் இந்திய ராணுவத்திற்கு. நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா விஞ்ஞான சங்கதிகளையும் அப்படித்தானே சப்ளை பண்ணி இருக்கேன். ஸ்பை கேட் தயாரிப்பில் சில குறைபாடுகள் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த அவகாசத்துக்குள்ளே எல்லா தீவிரவாத அமைப்புகளும் ஸ்பை காட்டுகளோடு இந்தியாவுக்குள் ஊடுருவி விட வேண்டும். சரி ப்ரொஃபசர் சார், இப்போது லெபார்டரியில் எவ்வளவு ஸ்பை காட்டுகள் இருக்கிறது? 10. நான் இன்னைக்கே கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிடு. சோஃபியாவுக்கு உங்கள் மேல் எந்த சந்தேகம் இல்லையே? ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்திய ராணுவத்துக்காகத்தான் நான் அல்லும் பகலும் உழைக்கிறதா நினைச்சிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கா. லேப்ல நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டு மாசம் மாசம் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கிடுவா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பேப்பர்ல பார்த்தேன் ப்ரொஃபசர் சார், நீங்க ஊட்டிக்கு பயணம் பண்ணின ஃபிளைட்டில் சிபிஐ சேர்ந்த சஞ்சய் குமார் என்கிற ஒரு அதிகாரி ஆசிப் உஸ்மான் முல்லான்னு பேரை மாத்திக்கிட்டு மாறு வேஷத்துல டிராவல் பண்ணி இருக்காரு. அது உங்களை கண்காணிக்கவா? இல்லை, அது ஃபிளைட்டில் வந்த இன்னொரு தீவிரவாதியை கண்காணிக்க அந்த அதிகாரி வந்து இருக்கார். ஆனா துரதிர்ஷ்டவசமா அவரே கோவை ஏர்போர்ட்டில் போலீஸ் அதிகாரியிடம் மாட்டிக்கிட்டார். உண்மையை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள தர்ஷன் சிங் என்ற போலீஸ் அதிகாரி சஞ்சய் குமாரை தாக்க அடிபடக்கூடாத இடத்தில் அடிபட்டு ஆள் உடனடி மரணம். உங்களை கண்காணிக்க வந்த அதிகாரின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அமர்நாத், ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு தீவிரவாதிகளால் தான் ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி ஒரு மாயை உண்டாக்கி விட்டோம். ஊட்டி வெலிங்டன் நான் டாக்ஸியில் போய் இறங்கிய போது ராம்பால் என்கிற ராணுவ அதிகாரி என்னை கூப்பிட்டு போறதுக்காக ராணுவ ஜீப்பில் வந்திருக்கார். இந்த ராணுவ ஜீப்புக்கு அடியில் மேக்னெட் டைனமைட்டை ஒட்ட வைத்தது யாரு? நான் தான். ஆனா வெளியே என்ன பேச்சு? ப்ரொஃபசர் அரிஸ்டோவை கொல்ல தீவிரவாத இயக்கங்கள் மும்முரம். ஹிட் லிஸ்டில் இருக்கிற முதல் நபர் அரிஸ்டோ. இந்த ரீதியில் தான் பேப்பர்களும் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிவி சேனல்களும் நியூஸை ஃபிளாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் பொதுமக்கள் மத்தியில் எனக்கு நிறையவே அனுதாபம். ப்ரொஃபசர் சார், இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நீங்கள் தேர்தலுக்கு நின்னாலும் ஜெயிப்பீங்க. அந்த அளவுக்கு ஜனங்கள் மத்தியில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. அமர்நாத், உன்கிட்ட இன்னொரு விஷயத்தை சொன்னா நீ விசில் அடிப்ப. அப்படியா? என்ன விஷயம்? இந்த வருஷம் எனக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறதுக்காக இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆஹா, இதுவல்லவா நியூஸ்?
சொன்ன அமர்நாத் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டான். முதல் புகையை வெளியே விட்டதும் கேட்டான், ப்ரொஃபசர் சார், அந்த லக்ஷனாவை எந்த ஆராய்ச்சிக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? சோஃபியா கிட்ட பயோசீரம் ப்ரிப்பரேஷன்னு சொல்லிட்டு நான் ஹார்ட் குளோனிக்கு அவளை உபயோகப்படுத்த போகிறேன். ஹார்ட் குளோனிங்கா? அப்படின்னா? குளோனிங், குழந்தைகள் மாதிரி உயிருள்ள ஒரு நபரின் இருதய செல்களை எடுத்து அதை பன்றியோட இருதய செல்களில் சேர்த்து இணைய வைத்து பதியம் போட்டு 100 கணக்கில் மனித இதயங்களை உருவாக்குவது. இந்த இதயங்கள் மாற்று இருதய ஆபரேஷன்களுக்கு உதவும். லக்ஷனா மாதிரியான ஒரு ஆரோக்கியமான பெண்களின் இதய செல்கள் இந்த ஆராய்ச்சிக்கு ரொம்பவே தேவை. அதாவது லக்ஷனாவின் இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் சுரண்டி எடுத்து இந்த ஹார்ட் குளோனிங் ஆராய்ச்சியை பண்ண போறீங்க. ஆமா. அப்படின்னா லக்ஷனாவோட மரணம் இப்போது இல்லை. ஆமா. இன்னும் 1 வருஷத்துக்காவது லக்ஷனா உயிரோட இருந்து தன்னுடைய இருதய செல்களை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுத்துட்டு என்னோட ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரொஃபசர் சார், அந்த பெண் லக்ஷனாவை நான் பார்க்கணும். அவ தூங்கிட்டு இருப்பா. பரவாயில்ல, வாங்க போய் பார்க்கலாம். போட்டோவில் அவ ரொம்பவும் அழகா இருந்ததா ஞாபகம். அமர்நாத் தன் விரல் இடுக்கில் புகைத்து கொண்டு இருந்த சிகரெட்டை சுண்டி எறிந்துவிட்டு எழுந்தான். சக்கரபாணியின் முகம் அதிர்ச்சி அலைகளில் புரண்டது. என்ன பேர் சொன்னீங்க டாக்டர்? லக்ஷனா. வேறு எதுவும் பரணி பேசலையா டாக்டர்? பேசல. யார் அந்த லக்ஷனா? அது டாக்டர், காதலியா? இல்ல டாக்டர். பின்னே? சக்கரபாணி மௌனமாய் இருக்க டாக்டர் மறுமுனையில் தொடர்ந்தார். இதோ பாருங்க மிஸ்டர் சக்கரபாணி, உங்க சன் பரணிக்கு கான்ஷியஸ் திரும்பியது தெய்வ செயல்னு தான் சொல்லணும். கான்ஷியஸ் திரும்பியதும் மட்டும் இல்ல, லக்ஷனான்ற பேரை சொல்லியும் உணகுகிறார். அந்த பெண் லக்ஷனா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே அவளை இங்கே வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க. அந்த பெண் வந்ததும் பரணிக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும். பரணிக்கு முழு கான்சியஸும் பேச்சும் வந்துவிடும். அதுக்கப்புறம் எங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்தால் 1 வாரத்துக்குள்ளே he will be all right. நீங்க உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. மற்றதையெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். டாக்டர் மறுமுனையில் ரிசீவரை வைத்துவிட சக்கரபாணி வியர்வை முகமாய் கவுடாவை ஏறிட்டு பார்க்க அவர் கேட்டார், என்ன விஷயம் சார்? லக்ஷனான்ற பேர் காதல விழுந்தது. அது ஒன்றும் இல்லை மிஸ்டர் சக்கரபாணி. டாக்டர் பேசினது என்னோட காதிலும் ஓரளவுக்கு விழுந்தது. பரணிக்கு கான்ஷியஸ் வந்து லக்ஷனான்னு முணங்கிட்டு இருக்கார். டாக்டர் இப்போ அந்த லக்ஷனாவை கூட்டிக்கிட்டு வரும்படி சொல்றாரு. இனிமேலும் உண்மையை மறைச்சு என்ன பிரயோஜனம்? லக்ஷனா பரணியோட காதலி தானே? சக்கரபாணி அவசரமாய் மறுத்தார். இல்ல, லக்ஷனா பரணியோட காதலி கிடையாது. பின்னே? தங்கச்சி. கவுடா உரைந்தார். என்ன சொன்னீங்க? லக்ஷனா பரணியோட சிஸ்டரா? ஆமா. 20 வருஷத்துக்கு முன்னாடி கோத்தகிரியில் நான் தங்கி இருந்து எஸ்டேட் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தபோது எனக்கும் தேயிலை தோட்டத்தில் கூலி வேலை பார்த்த மாரம்மா என்ற பெண்ணுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. மாரம்மா கர்ப்பமான போது நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். மாரம்மா என்னை காட்டி கொடுக்காமலேயே ஒரு பெண் குழந்தையும் பெத்துக்கிட்டு பிரசவ மயக்கம் தெரியாமலே இறந்து போயிட்டா. அந்த குழந்தையை கோத்தகிரியில் இருந்த பட்ஸ் அனாதை விடுதியில் சேர்த்துட்டு மாரம்மாவோட அப்பா ஊரை விட்டு போய்விட்டதாக கேள்விப்பட்டேன். நான் வெளிநாட்டில் இருந்து வந்ததும் எதேச்சையாக ஒரு தடவை பட்ஸ் அனாதை விடுதிக்கு போகிற மாதிரி போய் அந்த குழந்தையை பார்த்து விட்டு வந்தேன். அந்த குழந்தை அங்கேயே வளர்ந்து வந்தது. கடந்த 23 வருஷம் காலமாய் நான் மறைச்சு வச்சு இருந்த இந்த உண்மையை போன வருஷம் ஒரு நர்ஸ் மூலமாக பரணிக்கு தெரிஞ்சு என்கிட்ட வந்து கேட்டான். நான் முதல்ல உண்மையை சொல்ல மறுத்து அப்புறம் ஒத்துக்கிட்டேன். லக்ஷனா என்னோட தங்கை. அவளை இந்த வீட்டுக்கு முறைப்படி கூட்டுக்கிட்டு வந்து அவளுக்கு கல்யாணத்தை சீரும் செருப்புமாய் பண்ணி வைக்கணும்னு பரணி என் கூட சண்டை போட ஆரம்பிச்சான். நான் ஒத்துக்கல. ஆனா பரணி அடிக்கடி கோத்தகிரி அனாதை விடுதிக்கு போய் லக்ஷனாவை பார்த்து பேச ஆரம்பிச்சான். வீட்டுக்கு கூப்பிட்டான். ஆனா லக்ஷனா வர விருப்பப்படல. எனக்கும் பரணிக்கு நடுவில் தான் ஒரு பிரச்சனையாக இருக்க விரும்பாத லக்ஷனா கொலை முடிவுக்கு போயிட்டா. சக்கரபாணி பேசி முடித்ததும் கவுடா சில வினாடி இடைவெளிக்கு பின் பேச்சை தொடர்ந்தார். மிஸ்டர் சக்கரபாணி, நீங்க சின்ன வயசில் பண்ணின தப்பை இப்போ ரெட்டிஃபை பண்ணி இருக்கலாம். பட் அந்தஸ்து காரணமாக அதை தவிர்த்திட்டீங்க. இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. லக்ஷனா இப்போ டெல்லியில் ப்ரொஃபசர் அரிஸ்டோ கிட்ட பத்திரமா இருக்கா. நீங்க சரின்னு சொன்னா உடனடியாக டெல்லியில் இருக்கிற என்னோட போலீஸ் நண்பருக்கு தகவல் கொடுத்து லக்ஷனாவை அடுத்த ஃப்ளைட்டிலேயே கூட்டிட்டு வர சொல்லிடலாம். என்ன சொல்றீங்க? சக்கரபாணி கண்களின் இப்போது நீர். இனிமே சொல்ல என்ன இருக்கு மிஸ்டர் கவுடா? பரணி என்னோட மகன் என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல் லக்ஷனாவும் என்னோட மகள் தான். லக்ஷனாவை வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க.
தேங்க்யூ என்று சொன்ன கவுடா தன்னுடைய செல்போனை எடுத்து டெல்லியில் உள்ள தன்னுடைய சிபிஐ நண்பர் திருநாவுக்கரசரை தொடர்பு கொண்டார். நான் கவுடா. அடே அதிசயமா, என்ன ஃபோன்? ஏதாவது ப்ரமோஷனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எனக்கு உடனடியாக ஒரு உதவி பண்ணணும். சொல்லு, பண்ணிடுவோம். டெல்லியில் ப்ரொஃபஸர் அரிஸ்டோவின் வீடு தெரியுமா? தெரியும். உடனே நீ போய் அவரை சந்திக்கணும். என்ன விஷயம்? கவுடா ஒரு 5 நிமிஷ நேரத்தை செலவழித்து லக்ஷ்னாவை பற்றி சொல்லி முடிக்க அந்த திருநாவுக்கரசர் சிரித்தார். என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தியா கவுடா? ஆச்சரியமா? ஆமா, நீ சொன்ன லக்ஷ்னா இப்போ எங்க சிபிஐ பாதுகாப்பில் இருக்கா. லக்ஷ்னா உங்க பாதுகாப்பில் இருக்காளா? ஆமா. அப்போ அரிஸ்டோ நேற்று ராத்திரி கைது செய்யப்பட்டு அவர் ரகசியமா போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டு இருக்கார். அரிஸ்டோ கைதா? என்ன தப்பு பண்ணினார்? நிறைய தப்புக்கள். தேச துரோகம், தீவிரவாதிகளோடு தொடர்பு, அழிவை ஏற்படுத்தும் விஞ்ஞான பொருட்கள் சப்ளை. மை குட்னஸ், எப்படி மாட்டினார்? அமர்நாத்னு ஒரு தீவிரவாதி. அவனுடைய போட்டோ போன வாரம்தான் டெல்லி சிபிஐக்கு வந்தது. அவன் டெல்லியில் இருக்கிறதா தகவல். வலையை விரிச்சு பிடிச்சோம். நேத்து ராத்திரி வேன் டிரைவர் ஒருத்தன் அமர்நாத் மாதிரியே இருக்கிறதா நிஜாமுதீன் செக் போஸ்டில் இருந்து தகவல் வந்தது. உடனே சிபிஐ ஷேடோ ஸ்குவாடை சேர்ந்த 2 பேர் அந்த வேனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த வேன் நுழைஞ்ச இடம் ப்ரொஃபஸர் அரிஸ்டோவின் பங்களாவையும் லேபையும் இணைத்த வளாகம். அடுத்த 10 நிமிஷத்துக்குள் அந்த வளாகத்தை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதிரடியா உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அரிஸ்டோவும் அமர்நாத்தும் லேபை விட்டு வெளியே வந்து பங்களாவில் தூங்கிக்கிட்டு இருந்த லக்ஷ்னாவை பார்க்க போகும்போது போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. லக்ஷ்னாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? இல்லை, ஆனா சோர்வா இருக்கா. அவகிட்ட நான் பேசணுமே. 1 நிமிஷம் லைன்ல இரு, பேசலாம். கவுடா சந்தோஷமாய் காத்திருந்தார். ராஜேஷ்குமாரின் தித்திக்கும் தீ முற்றும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.